தாருகாபுரம் மதி தாருகாபுரம் மதி தங்கமுடி ராஜவன் தாருகா வள்ளிக்குத்தான் 66 தேசத்துக்கு அதிபதி ஆண்டு வரும் ராஜனுக்கு 1000 மந்திரி 64 தலையாரி மந்திரி அம்ரதானி மச்சுமுள்ள செயலிகள் சேனாதி படைகளோடு அப்படி தர்க்கராஜனும் அந்த தாரகா வள்ளிக்கும் 56 தேசத்திற்கும் இவர் ஓர் அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இந்த தர்க்கமுடி ராஜ மன்னனுக்கு அவர் அரண்மனையிலே பணி செய்வதற்கு 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் உள்ள செயலிகள் ஆனப்பட குதிரைப்பட ஒட்டகப்பட இப்படி பல்வேறு சேனாதி படைகளோடு மன்னன் மிக சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். ஒரு சகினியை வச்சு நம்மளால சமாளிக்க முடியலையே. என்ன தீனி பட வேண்டியிருக்கு? எத்தனை பேரு? 1000 சகினிகள். அடே அப்பா 1000 சகினிகள் என்னாச்சு? இழுத்து விட்டாங்கன்னா என்ன கதியாகும்? அடே அப்பா அலங்கோலமாய் போகும். அப்ப இப்படி 56 தேசத்திற்கும் இவர் ஓர் பேரரசராக தர்க்கமுடி ராஜ மன்னன் ஆண்டு வரக்கூடிய காலத்திலே எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்த தர்க்கனுக்கும் தாரகாவல்லிக்கும் பிள்ளை செல்வத்தினாலையும் குறைவு கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த தர்க்கராஜனும் தாரகாவல்லியும் எப்படி பிறந்தவர்கள் என்றால் பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரல் உதிரத்தில் பிறந்தவர் தான் இந்த தர்க்கமுடி ராஜமன்னன். பிரம்மனுடைய வலதுகால் பெருவிரல் இடதுகால் பெருவிரல் உதிரத்தில் பிறந்தவள் இந்த தாரகாவல்லி. அப்ப இந்த தர்க்கராஜனுக்கும் தாரகாவல்லிக்கும் தாரகாபுரத்தை ஒப்படைத்து ஆண்டு வர சொல்லி மும்மூர்த்திகளாகவே ஒப்படைத்தார்கள். அப்ப மும்மூர்த்திகள் என்றா யாரையா? மும்மூர்த்திகள் என்றா யாரு? விஷ்ணு சிவன் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் காக்கக்கூடிய கடவுள் கண்ணபுரானாகப்பட்டவர். இந்த மூவேர்களுமாக தர்க்கராஜனையும் தாரகாவல்லியவும் பரிசோதிக்க வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு நாள் என்பது 30. அந்த 30 நாளிலேயும் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரத்தையுமே 27 பெண் குழந்தைகளாக்கி தர்க்கனுக்கும் தாரகாவல்லிக்கு 27 பெண் குழந்தைகளை கொடுத்தார்களாம். 1 2 கிடையாது, 27 பெண் குழந்தை. ஆமா, 2 பிள்ளை பத்தாலே நம்ம நாரி போறோமே. நாரி 27 பொட்ட பிள்ளை பத்திட்டு அவர் என்ன செய்ய போறாரு? 2 பிள்ளை பத்தி நீ ஆமியா நாரி போன? ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கோடி செலவு பண்ண வேண்டி இருக்கு. அப்படியா? பிள்ளை வேலை பார்த்து உழைச்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது எப்படி இருக்கு? வேலை பார்த்து உழைச்சு வந்து கொடுத்தா ஜீவா மொத்தமா ஆயிட்டு போயிருந்தாள. அதானே பிள்ளைன்னு பத்தா வளர்க்கத்தான் வேணும். மொத்தமா ஆயிட்டு போயிருந்தா. உங்க அப்பா உன்னைய பத்தி அப்படித்தான் நினைச்சிருப்பாரு. எப்படி நினைச்சிருப்பாரு? எங்க அப்பா உன்னைய பத்தி நாரி போனோம்னு. அப்படியா? சரி. அதனால தர்க்கராஜனுக்கும் தாரகாவல்லிக்கு 27 பெண் குழந்தைகள். பிள்ளை பெற்றவன் கெட்டு போனதும் இல்ல, யாருமே கிடையாது. மழை பெஞ்சு கெட்டது யாரும் கிடையாது. மழை பெஞ்சா பூமி எல்லாம் விளையும். அதே மாதிரி பிள்ளை பெற்றா செல்வாக்கு குறையாது. ஏகப்பட்ட செல்வாக்கு. எத்தனை பிள்ளை இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுமே நம்மளை பாதுகாக்கும். அதான் குழந்தை. அதனால இந்த தர்க்கராஜனும் தாரகாவல்லியும் 27 நட்சத்திரங்களாகப்பட்ட பெண் குழந்தையை 27 நட்சத்திரம்னா யார் யாரெல்லாம்? நட்சத்திரம் யாரெல்லாம் சொல்லு பாப்போம். சொல்லு. ஆமா விளங்கும். 27 நட்சத்திரம் பேரை கேட்டா தாளக்காரு உடுக்காரா? தெரியாது. பிறகு 27 நட்சத்திரம் என்றால் யாரெல்லாம் தெரியுமா? கார்த்திகை, ரோஹிணி, பூசம், புனர்பூசம், பூரட்டாதி, கேட்ட, பரணி, அபிட்டோ,
அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணா இருக்குமா ஐயா? அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரம் அவ்வளவு யோகமா இருக்குமா? ஆமா, அதான் அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணா இருக்குமா செல்வாக்கு. நல்ல வேலை. தங்கமா இருக்குமா? செல்வாக்கு அங்கங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பா. பிறகு தவிட்டு பானையில கூட 4 ரூபாய் எடுத்து வச்சிருப்பா. அந்த அளவுக்கு பண வசதி இருக்குமா? செல்வாக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இப்பேர்வட்ட 27 பெண் குழந்தைகளையும் தர்க்கராஜனும் தார்காவல்லியும் இரு பேர்களுமே எப்படி வளர்த்து வருகிறார்கள்? தர்க்கராஜன் தார்காவல்லி தார்காவல்லி தர்க்கராஜன் தார்காவல்லி தாரகாபுரம் மதியில 27 பெண் பிள்ளைகள் அவர் இன்பமோடு வளர்த்து வாரார். அவரை தரையிலே விட்டமானா தன்னை காலும் நோகும் என்று தோளதில தொட்டில் கட்டி தொடையில நடமரத்தி காலை ஒரு மேனையுமா எரியா மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா பிள்ளைய பொழுது ஒரு வண்ணமுமா அவளை நாலு ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா அவளை சீரோடும் திறப்போம் ரொம்ப செல்வமா வளர்த்து வரும் நாளையில் தர்க்கராஜனும் தாரகாவல்லி பெண்கொடியாலும் பிள்ளைகளை சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா? அப்படியாகவே வளர்த்து கொண்டு வரும்போது இந்த 27 பெண் குழந்தையும் 5 வயதாச்சு அறிவு பாடத்தை படித்து வந்தார்கள். 10, 12, 16 வயதுக்குள்ளே பக்குவதி பெண்ணான உடனே இந்த பெண்கள் 16 வயதிலே பூத்து நிறைந்து புஷ்பவதியாகி இருக்கிறார். அவ ஏற்கனவே நட்சத்திரத்து யோகத்திலே பிறந்திருக்கா. அவ வயதுக்கு வந்தான்னா அவ அழக கேட்கவாயா செய்யணும்? இருக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு அழகாக 16 வயதிலே அவள் பக்குவதியான நாள் முதலாக அழகிலே சிறந்தவளாக அம்சத்திலே உயர்ந்தவளாக இவ 27 பெண் குழந்தைகளும் இருக்க ஒரு நாளை பார்க்க இந்த 27 பெண் குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து அந்தி கருக்கள் அரைச்சாம வேளை மூந்தி கருக்கள் முதல் சாம வேளையிலே இவ 27 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த புறத்திலே நந்தவன தோட்டம். அந்த புறத்திலே நந்தவன தோட்டம்னா அந்த காலத்திலே எல்லா அரண்மனைக்கு பின்னாலையும் பூங்காவன தோட்டம் வைத்திருப்பார்களா. அதான் அந்த புறத்திலே நந்தவன தோட்டம் என்பார்கள். அப்ப இவ 27 பேரும் பூக்குடலை கையில எடுத்து அவள் பூவை பறித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். சாயங்கால நேரத்துல ஆகாயத்துல யார் வருவா? சந்திர பகவான் வருவார். அப்ப இந்த சந்திர பகவான் சாயங்கால நேரம் ஆகாயத்திலே தோன்றி இவ 27 பேரையும் பார்த்தார். அந்த நிலவின் வெளிச்சம் இவ 27 பேர் மேலையும் பட்ட உடனே இவ 27 பேர்லயும் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கா. ஏன்னா சந்திர பகவானுக்கு அவ 2 பேரையுமே மனசுக்கு ரொம்ப பிடித்து போச்சு. அப்ப இந்த கார்த்திகை ரோகிணி இப்படிங்கிற பெண்ணு இவ இப்படி ஒரு அழகா இருக்கால 2 பேரும் வாழ்ந்தாலும் செத்தாலும் இவளோட அல்லவா நம்ம ஒரு நாள் வாழணும் அப்படின்னு சந்திர பகவான் மனதிலே காதல் கொண்டு நேர தர்க்கனுடைய அரண்மனைக்கு வந்தார். அப்பா தர்க்கமுடி ராஜமன்னா, உன் மகளாகப்பட்டவர்கள் 27 பேரையுமே நான் பார்த்தேன். அதிலே கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு என் மனசுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறா. பாக்கி பேரை பார்த்தாலும் இவ 2 பேர் தானே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை மட்டும் எனக்கு திருமணம் செய்து தருவதற்கு உமக்கு சம்மதமா? ரெண்டு பேரையும் பிடிச்சு போச்சு, 2ஐயும் விட்டு கொடுக்க மனசு இல்ல. தாய்மார்கள் ஜவுளி கடைக்கு போனாங்கன்னு வையே, சேலைய வரிசையா எடுத்து பாத்துக்கிட்டே நிப்பா. சேலைய வரிசையா எடுத்து பார்க்கும் போது எல்லா சேலையுமே பிடிச்சிருக்கும். பிடிச்சத பூரா ஒரு ஓரமா வச்சிருப்பா. கடைசியில எத்தனை சேலை பார்த்தாலும் அதுதான் பிடிக்கும் பாத்துக்கோ.
ரெண்டும் பிடிக்கும். அதுல 2 கலர் பார்த்து வச்சிருப்பா, 2 சேலை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்ப இதை எடுக்கவா இதை எடுக்கவா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பா. இதை எடுக்கவா இதை எடுக்கவான்னு பார்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்தா நல்லா இருக்குமே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பா. கூட 100 ரூபா தானே, நாளைக்கு 100 தூள் பீடியை சுத்தி கொடுத்துக்கிடுவோம், கொண்டு வந்து கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு 2 சேலையுமே தூக்கிட்டு வந்துருவா. சேலை வந்து 2 சேலை எடுத்துக்கலாம். கல்யாணம் முடிக்கணும்னா 2 பொண்ணை வந்து ஒரே ஆளு கட்ட முடியாதுல்ல? கட்ட முடியாது. ஆனா சந்திர பகவானுக்கு மனசு விட்டு கொடுக்க முடியல. ஒரு ஆசை மனசுல பறி கொடுத்துட்டாரு. பிறகு என்ன செய்ய? சரி, அதனால இன்னைக்கு இப்ப எங்க தாத்தா இருக்காரு பாரு, ஆமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. எங்க தாத்தாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. இருந்தாலும் இன்னொரு ஆட்சி இருக்கு, அவளையும் போய் பார்க்கத்தான் செய்தாரு. ஆமா, பெரிய ஆட்சி இருக்கா, சின்ன ஆட்சி இருக்கா, அவரை மாதிரி விட்டு கொடுக்க முடியல. என்ன செய்ய? அழகு போல பெண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு சேக்காளி வேணுமா? சேக்காளி வேணுமோ? அந்த கதை போல உமக்கு போய் எங்க அக்கா வெட்டி கொடுத்தோம் பாரு. சரி, என்ன சத்தம் போடுறியா? அது மாதிரி சந்திர பகவான் வந்து 2 பெண்கள் மேலதான் ஆசைப்படுறாரு. அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி சேக்காளி வேணுமா? கண்டிப்பா தேவைதானே? வேண்டியதானே உனக்கு சேண்டியலுக்கு? அது வேண்டியதான். சரி, இருக்கட்டும். கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா நடக்க முடியலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கடிச்சான். அதானே இவர் இருக்க இருப்புக்கு 2 வேற. அத மாதிரி சந்திர பகவானுக்கு கார்த்திகை ரோகிணி மேல ரொம்ப ஆசை. அப்படின்ன உடனே இவா 25 பேரு சும்மா இருக்க வேண்டியதானே? எப்பா தர்க்கமுடி ராஜமன்னா, நாங்க 27 பேரும் வாக்கப்பட்டா சந்திர பகவான் ஒருவருக்கு தான் வாக்கப்படுவோம். இவா 25 பேரும் அப்படி சொன்னா தெரியுமா? சந்திர பகவான் இருக்கக்கூடிய அழக பார்த்த உடனே இவா 25 பேரும் அவருக்கே நம்ம வாக்கப்பட்டு போனா என்னன்னு இவா நினைக்க. பார்த்தார் தர்க்கராஜன். சரி அப்பா, நான் பெத்த பிள்ளைகளா, என் பேச்ச கேளுங்கடா. அவர் வரும்போதே கார்த்திகையும் ரோகிணியும் தான் பெண்ணு கேட்டாரு. உங்களை அவர் விரும்பி கேட்கல. அதுவே 2 பெண்ணு அதிகமா கேட்டிருக்காரு. ஏற்கனவே 2 பெண்ணையும் அதிகமா கேட்டிருக்காரு. சரி, வழிய போனா கிளவின்றுவாம்ல. அதனால அவர் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி போகட்டும். மீதி உள்ளவா 25 பேரும் நீங்க இருங்க, உங்களுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து நான் அப்பா கட்டி வைக்க. உங்களுக்கு 50 வயசு ஆனாலும் சரிதான். 55 வயசு மாப்பிள்ளைய பார்த்து உங்களுக்கு கட்டி வைப்பது தவிர அதை விட குறைஞ்சு கட்டி வைக்க மாட்டோம். பாத்துக்கோ, கூறுகட்ட தகப்பா, பொறுமையா இருங்க. எவ்வளவு வயசானாலும் சரிதான், உங்களுக்கு நாங்க கல்யாணம் முடிச்சு வச்சு. அப்படி என்று தர்க்கராஜன் சொன்ன போது 27 பேரும் கேட்கவில்லை. உடனே சந்திர பகவான் 27 பேரையும் மனம் முடித்தார். மனம் முடித்த நாள் முதல் சந்திர பகவானுக்கு கார்த்திகை ரோகிணி 2 நல்ல பெண்களோடு இன்பமாக வாழ்ந்து வரும் நாளையில் அங்கே என்ன நடக்கும்? பகவான் 27 பேரையுமே மனம் முடித்த நாளையில இருந்து கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணோடு மட்டும்தான் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தர்க்கமுடி ராஜமன்னா, உங்க பேச்ச நாங்க அன்னைக்கே கேட்காம போனோம். இன்னைக்கு சந்திர பகவான் எங்க 25 பேரையும் வாழா வெட்டியாக்கி விட்டாரப்பா என்று கண்ணீரை வடித்தார்கள். அப்ப பெத்த பிள்ளை வாழாம இருந்தா எந்த அப்பனுக்கு தம்மையா கோவம் வராம இருக்கும்? என் பேச்சை கேட்டீங்களா? சும்மா இருந்துரு, கோவத்தை கிளறாதல. அன்னைக்கே சொன்னேனே, என் பேச்ச கேட்காம வாக்கப்பட்டா அவருக்கு தான் வாக்கப்படுவோம்னு போனியே. இன்னைக்கும் பாருங்க, சில மருமக்கமாரு பெத்த பிள்ளைகளை நல்லபடியா வைக்காம ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வையே, மாமனார் கேப்பாரு, 7 மருமவன என் பிள்ளைய கூட்டி கொண்டு போய் ஒழுங்கான முறையா நீ வாழலேன்னு வையே, மவன நீ தெற்கு தெருவுக்கு வந்த உன்னை முட்டு கீழே வாங்கிருவேன் அப்படின்னு கேப்பாரு.
இல்ல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என் பிள்ளைக்கு என்னமெல்லாம் கொடுத்து விட்டேன். உன் வீட்டுல குத்து விளக்கு வைக்க இடம் இருந்ததாடா? குத்து விளக்கு வைக்க உன் வீட்டுல இடம் இல்லையே. என் பிள்ளைய உனக்கு அப்படி கை நிறைய ரொக்க பணமும் கழுத்து நிறைய தங்க செங்கலையும் போயிட்டு கட்டி கொடுத்ததுக்கு என் பிள்ளைய நீ இக்கோலமா கண்டுகிட்டு இருக்க. இரு மவன, நீ ஒழுங்கான முறையில இல்லன்னு வையே மவன அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்கோ எழுதி வச்சிருவோம் அப்படின்னு கேட்பாரு. ஸ்டேஷனுக்கு ஏமியா போறாரு, அவரே என்ன உண்ட பாத்துக்கிட்டு. அப்படியா? அப்படி பார்த்தா அவ்வளவு கோவம் வரும்ல பிள்ளைய பார்க்கும் போது. அதனால அம்மாயே 25 பெண் பிள்ளைகளை உங்களை வாழா வெட்டி ஆக்கின அந்த சந்திர பகவானை நான் சும்மா விட மாட்டேன். அடை சந்திரா, என் பிள்ளைகள் 25 பேரையும் வாழா வெட்டி ஆக்கின நீ அழகா இருக்க போய் தானடா ஆணவம் கொண்டு இப்படி இருந்துகிட்டு இருக்க. இனிமே நாளுக்கு நாள் உன் அழகானது குறைய கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அவர் சாபத்தை கொடுத்த நாளையில இருந்து சந்திர பகவான் நாளுக்கு நாள் சவள பிள்ளையா தேஞ்சுக்கிட்டே வராரு. தேய்பிரையாகி முழு அழகும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. சிவபெருமானுடைய இடத்திலே வந்து சாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், அடியனோட வார்த்தைங்க என்னுடைய இடமதி முழு அழகு குறைவதற்கு 3 நாள் இருக்கு. ஆண்டவா பரம்பொருளே, என்னுடைய முழு அழகும் குறைவதற்கு இன்னும் 3 நாள் மட்டும் இருக்கு. அதுக்குள்ள நீங்க தான் ஐயா எனக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்யணும் அப்படின்ன உடனே அப்ப சிவபெருமான் பார்த்தார். தஞ்சமென்று வந்தவர்களை ஆதரிக்கவில்லையான நம்ம என்ன மனிதன்? வீட்டுக்கு வந்தவர்கள் விரோதியாக இருந்தாலும் அவர்களை வாங்கல் என்று கேட்கணும், அதுதான் நல்ல குணம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அப்பா சந்திரா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அந்த முழு அழகும் குறைவதற்கு 3 நாள் இருந்த பிறையை எடுத்து இறைவன் தன் திருச்சடையிலே சூடி நீ ஒன்னும் கவலைப்படாத மகனே, தர்க்கராஜன் கொடுத்த சாபமும் உனக்கு இருக்கட்டும், அதை போலவே நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் அப்பா. இன்றைய நாள் முதலாக ஒரு மாதத்திற்கு தர்க்கன் கொடுத்த சாபத்தின்படி 15 நாட்கள் உன்னுடைய அழகானது குறைந்து அன்னைக்கு நீ அமாவாசையாகவும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரத்தின்படியாக 15 நாட்கள் உன்னுடைய அழகானது வளர்ந்து அன்னைக்கு உலகமெல்லாம் ஒளி கொடுக்கும் முழு பௌர்ணமியாக நீ காட்சி கொடுப்பாய் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்தார். அப்ப தர்க்கராஜன் தேய்வர வந்துச்சு. தேய்வர வரும்போது சந்திரனை பார்த்தா, கொடுத்த சாபம் வலித்து விட்டது, சந்திரன் தொலைஞ்சா அப்படின்னு நினைச்சான். மறுபடி வளர்பிறை வந்ததை பார்த்த உடனே தர்க்கனுக்கு கோபம் வந்து விட்டது. இப்பேற்பட்ட சந்திரன் என் பிள்ளைய வாழா வெட்டியாக்குனா நான் சாபத்தை கொடுத்தா பகவான் அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறாரா? அப்பேற்பட்ட இறைவனை நாம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாகவே அவரை எரித்தே ஆக வேணும் என்று தர்க்கராஜனுக்கு நெஞ்சுக்குள்ளே அதுவே ஒரு வைராக்கிய கோபமா மாறிவிட்டது. இன்னைக்கும் சில பேர் ஒரு சின்ன காரியத்துல கோபப்பட்டாங்கன்னா மனசுக்குள்ள அதை பகையாவே வச்சிருப்பாங்க. பிறகு அத மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அதை போலவே இந்த தர்க்கராஜனும் சந்திர பகவானுக்கு வரம் கொடுத்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது, சிவபெருமான நம்ம எப்படியாவது எரித்தே ஆகணும் என்று நினைத்து கொண்டிருக்க இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு கல்லிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சி மாட்டி தாய்குல தங்கத்தின் சார்பாக அருமை சகோதரி அவர்கள் நாமளுக்கு முதலாகவே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு சகோதரியும் வந்து பணம் கொடுத்தார்கள். பேரை சொல்லல. ஆமா. இன்னும் ஒரு சிறு குழந்தை வந்து பணம் கொடுத்தாள். முத்துசெல்வி என்று சொல்லக்கூடிய பாலகி சார்பாகவும் இன்னும் ஒரு குழந்தைய பேர் சொன்னிச்சு ஞாபகம் இல்ல. ஆமா, அந்த குழந்தையும் காணோம். ஆமா. அப்புறம் சாப்பிட்ட இட்லியே எத்தனை சாப்பிட்டோம்னு தெரியாதா? இட்லி சாப்பிட்டது நான் பார்த்தேன். நீ சாப்பிட்டது அவர் சாப்பிட்டது நீ பாத்திருக்க. நீ எத்தனை சாப்பிட்ட? நான் 14 இட்லி சாப்பிட்டேன். ஒரே எத்தனை சாப்பிட்ட? அவர் 21 இட்லி சாப்பிட்டாரு. நீ என்ன இறங்கும்? ஆமா, இன்னைக்கு தானே இருந்தேன். 21ல 19 கழிச்சு பாரு. 19 கழிச்சா என்ன ஆகும்? 2 இட்லி சாப்பிட்டேன். சரியா? நீ சாப்பிட்டு பேரு சரிதானே?
அப்படி நாமளுக்கு அள்ளிப்படம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சி மாட்டிகளும் இந்த புதுமாட சாமியினுடைய அருளாலே அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர் குடும்ப குலகோத்திரம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே. அழகு மலை முருகன் அருளாலே, ஐயா மலை முருகன் அவர் ஒன்று பத்து நூறு கோடி உயர வேணும் கையிலை போல. எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும். போன இடங்களில் பொன்முகமா திரும்ப வேண்டும். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல. அவர் வளர வேணும் கையிலை போல. அடி வாழையாக வளர வேண்டும் கைலை போல. ஐயா வளர வேண்டும் கைலை எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி சென்றதோர் இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு எங்க புதுமாட சாமியினுடைய அருளாலை வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது பார்த்தார் இந்த தர்க்கமுடி ராஜமன்னே, வரம் கொடுத்த சிவனை எரிக்க வேணுமானா அதுக்கு என்ன வழி இருக்கு? கடவுளை போய் நம்ம உடனே எரிக்கணும் நினைச்சா முடியுமா ஐயா? முடியாது. அப்பந்தான் தர்க்கராஜன் யோசித்து பார்த்து ஒரு முடிவெடுத்தான். அதான் நடக்கக்கூடிய காரியமாச்சே. என்ன எரிக்கணும்னு சொன்னா 4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி சரி தலையோலி ஊத்தி அந்த மாதிரி தீய பொறுத்து விட்டுறலாம். பொருத்தி விட்டுறலாம். இறை இழக்கக்கூடிய பகவான் எரிக்கணும் லேசில முடியும். சாதாரணமா மனிதனா இருந்தா நம்ம நினைச்ச காரியத்தை உடனே சாதிக்கலாம். கடவுளையே போய் எரிக்கணும்னா சாதாரணமா எரிக்க முடியாது. அப்ப இந்த தர்க்கராஜா அதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இவ 27 பேரு இந்த அரண்மனையில இருந்தான்னு சொன்னா சிவனை நம்ம எரிக்க முடியாது. அப்படி என்று சொல்லி 27 பெண்களையும் 25 பெண்களை வரவழைத்து, அம்மா பிள்ளைகளா, இனி நீங்கள் என்னுடைய அரண்மனையில இருக்க வேண்டாம். காடு மலைகளிலே அலைந்து திரிந்து மரம் செடி கொடிகளாக முளைக்க கடவுது போங்க அப்படின்னு பிள்ளைகளையே அனுப்பி வைத்தார். சாபத்தை கொடுத்த நாளையில இருந்து இந்த 25 பேர்களுமே காடு மலைகளிலே மரம் செடி கொடிகளாக முளைக்க அரண்மனையில குழந்தைகளே இல்ல. 27 பேர் இருந்த வீட்டுல ஆள் இல்லைன்னா எப்படியா இருக்கும்? 27 பொட்ட பிள்ளை வீட்டுல இருந்தா கலகலகலான இருக்குமே. வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் அப்படி ஆனந்தமா இருக்குமே. 27 பிள்ளை இருந்த வீட்டுல ஒரு பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும் நிலைமை? அடியப்பா வீட்டுல இருள் அடைஞ்சு போகும். அப்ப இந்த சந்திர பகவானை வரம் கொடுத்த இறைவனை எரிப்பதற்காக 25 பேர்களுக்கும் சாபத்தை கொடுக்க அப்பந்தான் பார்த்தார் இந்த தாரகாவல்லி பெண்கொடியாகப்பட்டவள். தாரகாவல்லி மனசிலே நினைக்கிறார், இத்தனை குழந்தைகள் இருந்தும் இன்னைக்கு இல்லாததை போல, கிடைத்தும் கிடைக்காததை போல அல்லவா இன்னைக்கு மாறிவிட்டது. அதனால குழந்தை பாக்கியம் இல்லையானா நம்ம வழி வம்சம் இதோடு குழந்தை இல்லாமல் கரிமுடிந்து போகுமோ அப்படின்னு தாரகாவல்லிக்கு மனக்கவலை. தர்க்கராஜாவுடைய மனசுல என்ன சிந்தனைன்னா, இந்த பார்வதா தேவி நமக்கு மகளாகவே வந்து பிறந்தான்னு சொன்னா, பார்வதா தேவி மகளா பிறந்தா பகவான் பார்வதியை மனமுடிக்க அவர் தான் வரணும். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. அதனால சக்தியை நமக்கு மகளாக பிறவி எடுத்தா சிவன் தான் பார்வதியை திருமணம் முடிக்க கண்டிப்பாக வந்தே தீரணும். அதனால பார்வதி தனக்கு மகளாக பிறவி செய்ய வேண்டுமானால் சிவபெருமான என்னையே நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று தர்க்கராஜாவுடைய மனதிலே எண்ணிக்கொண்டு அவர் நினைத்து கொண்டிருக்க, தாரகாவல்லி பெண்கொடியா, தாரகாவல்லி பெண்கொடியா, தர்க்கனோட இடமதி எங்க நவராஜமன் எனக்கு வைத்த பிராணனா
நம்ம குடும்பத்தாரு வரமாட்டோம் பட்டியலில சாதம் போட்டு வாடி உன்ன பிள்ளை இல்லை இலையதில சாதம் போட்டு எடுத்து உன்ன முதல இல்லை கும்பாவில சாதம் போட்டு கும்பாவில சாதம் போட்டு மண்ணா கூடி உன்ன பிள்ளை இல்லை மண்ண பிள்ளை இல்ல சாதம் அது சாதம் என் பிள்ளை இல்ல சாதம் அது எனக்கு புழுவாக இருக்குதையா ஒரு மதல இல்ல சாதம் அது எனக்கு மறந்து போல இருக்குதையா அது குழந்தை இல்ல சாதம் அது எமன்னா சாதம் குப்பையாக தோணுதையா எனக்கு குப்பையா தோணுதையா மண்ணா பிள்ளை இல்ல சாதம் எனக்கு புழுவாக தோணுதையா மதலை இல்ல சாதம் பாவிக்கு மருந்து போல் இருக்குதையா ஏ என் கனவா தர்க்க முடி ராஜமன்னவா இது நாள் இதுவரைக்கும் இறைவன் அருளால் நமக்கு எல்லா செல்வமுமே நிறைந்திருந்தது எல்லா செல்வங்களும் நாமளுக்கு நிறைந்திருந்தாலும் என்னய்யா தான் வயத்துலன்னு ஒரு குழந்தைய நான் இன்னும் பெச்சு எடுக்கலையே மன்னா இல்லையே மன்னா தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னுடைய வயத்துலன்னு நான் இதுவரைக்கும் ஒரு குழந்தைய பெச்சு எடுக்கலையே மன்னவா மன்னா இருந்த 27 பெண் குழந்தை நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு ஆயிப்போச்சு அதனால என்ன இனியும் நாமளுக்கு குழந்தை இல்லையானா மலடி மலடி என்றல்லவா நாமளை பேசுவார்கள் பேசுவார்கள் நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா ஆமையா நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் மன்னவா மன்னவா பிள்ளை இல்லாத பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா சாப்பாடு ஏன் புழுவா தோணுது மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தா தோணுமா அதுதான் ஏமனு கேட்க ஏன் தெரியுமா இதற்கு அந்த காலத்திலே விடிந்தாலும் ஆமா அந்த காலத்திலே விடிந்தாலும் அடைந்தாலும் பெண்கள் எல்லாம் காடுகரைக்கு வேலைக்கு போவது வழக்கம் அப்ப பூரா காட்டு வேலை தானே அப்ப காட்டு வேலைக்கு போனாங்கன்னா சரி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்களாம் ஆமா பெண்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும்ல பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பா என்ன பின்னால தூங்கி முன்னாடி எந்திரிக்கணும் முன்னால தூங்கி முன்னால எந்திரிப்பான்னா வீட்டுக்கு முன்னாடி போய் படுத்துட்டு முன்னாடி எந்திரிக்கணுமா நீ போய் படு வீட்டுக்கு பின்னால இல்ல பின்னாடி தூங்கி முன்னாடி எந்திரிக்கணும் விவரம் தெரியணும்ல பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பான்னா ராத்திரி அந்த அம்மா பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து கணவன் மாமி மாமனாருக்கு சாப்பாடை கொடுத்து கீழே உள்ளதுக்கு தண்ணியை ஊத்தி போட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி வச்சுட்டு ராத்திரி மத்த வேலையெல்லாம் முடிச்சு கதை வடைச்சிட்டு அந்த அம்மா கடைசியா வந்து படுப்பா மணியை பார்த்தா 12 மணி 11 மணி இருக்கும் ராத்திரி 11 மணி 12 மணிக்கு எல்லாருக்கும் பிறகு தூங்கினான்னா காலையில எல்லாருக்கும் முன்னால 4 மணிக்கு எந்திரிச்சிருவா அதான் பின்னால தூங்கி முன்னால எந்திரிக்கிறது பிறவே நீ வீட்டுக்கு முன்னால போய் படுக்கணும் உனக்கு என்ன அறிவு வீட்டுக்கு முன்னாடி படுத்து சுத்தி அப்படி முன்னாடி வருவா உன் பொண்டாட்டி வருவா அப்ப இந்த அம்மா 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே முதலாவது 4 பிடி சோளத்தை ஊற போடுவாளாம் எதுக்கு பணியாரம் சொல்றதுக்கா பணியாரமா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னு வையே என்ன ஆகும் 10 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சோளத்தை ஊற போட்டு நனைய போட்டு இடிச்சு சரி மாவாட்டி எனக்கு பணியாரம் சுட்டு கொடுப்பா சரிதானே ஒவ்வொரு பணியாரமும் அம்மா தண்டி இருக்கும் காட்டு வேலைக்கு பணியாரம் சுட்டு கொண்டு போய் சாப்பிட முடியுமா சாப்பிடலாம் ஒரு பண்டம் பலகாரம் மாதிரி சாப்பிடலாம் இந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போட்டானா காட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு சோள கஞ்சி காய்க்கணும்னு ஊற போட்டிருப்பாயா சோள கஞ்சி காய்க்கவா பிறவே உனக்கு சோள கஞ்சி தெரியுமா தெரியாது ரைட்டு சோள கஞ்சி எங்க தெரியும் சோள கஞ்சி தெரியாது இப்ப உள்ள தோசை இட்லி அது போக ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் இருந்தா தான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது பிறகு சோள கஞ்சி தெரியாது சாமி சோறு தெரியாது குருதவலி சாப்பாடு தெரியுமா
குருதவள்ளி தெரியாதுல? தெரியாது. சென தெரியுமா? அதுவும் தெரியாது. தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போ இந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போட்டு காலையில வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா அந்த சோளம் நல்லா ஊறி இருக்குமா. அப்படியே பதமா இருக்கும். ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாளாம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. என் காது கேட்கலையே உனக்கு? மாமியார் மருமகளுமா? பிறவே எப்படி இருக்கும்? மாமியார் கையிலயும் மருமக கையிலயும் உலக்க கொடுத்தா என்ன ஆகும்? அந்த காலத்துல மாமியாலும் மருமகளும் மாத்து விளக்கு போட்டு இடிச்சா, இப்ப உள்ளவா மாமியா மருமக கையில உலக்கையை கொடுத்தேன்னு வையே, அவ மண்டைய இவ உடப்பா, இவ மண்டைய அவ உடப்பா. இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்க, யாராவது மாமியார் பக்கத்துல எந்த மருமகளும் உட்கார்ந்து இருந்தா கையை தூக்க சொல்லு பாப்போம். மாமியா பக்கத்துல மரும உட்காரதான் செய்வா, மாமியா உட்கார மாட்டா, எஞ்சி தூரம் எஞ்சி போயிருவா. இவ பக்கத்துல போய் நம்ம சரி சரி அப்படி விட்டுரு. நேத்து வந்தவ என் மவனை கையில போட்டு என்ன வரத்து வாரா அப்படின்னு. அப்ப நம்ம கூட்டத்திலே பக்கத்துல ஒரு ஆள் இல்லையே, உலக்கை கொடுத்தா என்ன ஆகும் கதை? அடிச்சு நொறுக்கிடுவாங்க, கொண்ட மூடி சண்டை வந்துரும். அந்த காலம் ஏன் அப்படி ஒத்துமையா குத்துனாங்கன்னா, ஒற்றுமை அப்படிங்கறத விட மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தாலாம். ஏன் பயந்து நடந்தான்னா, அவ கேட்காத கேள்வி கேப்பா. ஆமா, நமக்கு பிள்ளை பத்தி நம்ம அத்தை வளர்த்து 25 வயசு வளர்த்து நமக்கு கணவனா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அத்தையை நம்ம எப்படி நினைக்கணும்? கண்கண்ட தெய்வமா நினைக்கணும்னு மருமக அந்த காலத்துல மாமியால மதிச்சு நடந்திருக்கா. இப்ப அப்படியே நினைக்காங்க. அப்படி மதிச்சு நடந்தான்னா மாமியால அப்படி நல்ல முறையா பார்த்தா. ஆனா இப்போ மருமகனுக்கு பயந்துதான் மாமியாரே நடக்க வேண்டியிருக்கு. ஏன் மருமகளுக்கு பயந்து நடக்கா? ஏமுனா இந்த கணவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டான்னா மாமியாளுக்கு ஒரு நாளைக்கு 1 வா சோறு ஒரு நேரம் தான் கொடுப்பா. அந்த சுவாத்திலையும் மண்ணு விழுந்துட கூடாது, இவ மூச்சு காட்டாம உட்கார்ந்துருப்பா. என்ன செய்ய? அதனால மாமியாலும் மருமகளும் சேர்ந்து ஊற வச்ச சோளத்தை நல்லா இடிச்சு மாக்கு மாக்குன்னு குத்தி குத்தின சோளத்தை நல்ல மண்பானையில வேக வைப்பா. மண்பானையில வேக வச்சான்னு அந்த சோள கஞ்சி அப்படி மணக்குமா. பிறகு அந்த சோள கஞ்சி இறக்கி வச்சுட்டு சோள கஞ்சிக்கு கூட்டு என்ன தெரியுமா? என்ன கூட்டு? முறக்கருவாடு. முறக்கருவாட கழுவ மாட்டா, அந்த தலையை மட்டும் பிச்சு தூர போட்டுட்டு கங்கல்ல போட்டு 2 பெரட்டு பெரட்டுவா. அந்த கங்கல்ல 2 பெரட்டு பெரட்டி வரக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என் மகா பார்வதி கையில் மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொல்லுவேன். யார் களத்துல போய் மாலை விழுதோ அவங்கதான் பார்வதிக்கு மாப்பிள்ளை, எனக்கு மருமக பிள்ளை அப்படின்னு ஓலையை எழுதி மந்திரியின் மதியால் 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாங்க. அறிக்கை ஓலை அனுப்பிய நாளையிலிருந்து வைகாசி மாதம் வளர்பிறை வெள்ளியை முன்னிட்டு முகூர்த்த தினத்தை குறித்தாங்க. காலையில 10:30 இருந்து 11:00 உள்ள அப்படின்னு முகூர்த்த நேரத்தை குறித்து புஷ்பக்காரருக்கு பூவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார்கள், பந்தலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார்கள், மேள வாத்தியம், சமையலுக்கு சமையல் புள்ள, 1 கோட்டை 1000 கோட்டை அரிசி சாப்பாடுக்கு ஒரே தவசு புள்ளதான். கையாளு வேணும். 1000 தவசு பிள்ளைகளோடு சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து தாலி செய்வதற்கு தட்டாரை வரவழைத்தார்கள். இப்படி திருமணத்திற்கு ஏற்பாடு வெகு சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்க, என்ன முடிய பிடுங்கி கையில வச்சிருக்க? நான் கூட அப்பதே பிள்ளைக்கு பெரிய முடியா இருக்க, இவ்வளவு தூரமா வளர்த்து வச்சிருக்கா. அவன் அப்பலே நானும் பார்த்த முன்னால போட்டிருக்கா பின்னால போட்டிருக்கா, இப்ப பார்த்தா முடி கையில வந்துட்டு. சரி, இதான் பிரச்சனை இல்ல. நீளமா முடி இருந்ததுன்னு வையி, பூ வச்சாலும் புண்ணாக்க இழுத்துக்கிட்டே போவோம். இதுனா ஒண்ணு மாட்டெல்லாம் தூக்கி கலத்தலாம், நம்ம பிறகு சுவா போட்டு காய வச்சுக்கிடலாம், பிரச்சனை இல்ல. அதனால இந்த தாட்சாயினி பார்வதிக்கு கல்யாணம், பார்வதிக்கு கல்யாணம், பந்தலை அலங்கரித்து பார்வதிக்கு கல்யாணம்னு சொல்லி ஆனை கொட்டகை குதிரை கொட்டகை மாவிலை கொண்டு வந்து மல்லிகை பூ கொண்டு வந்து மணவடை அலங்கரித்தார். ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்து கமகம்பாலை கொண்டு வந்து பந்த காலெல்லாம் அலங்கரித்தார்கள். அங்கே பந்தல் அலங்காரம், பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கு சிங்காரம். பந்தல் அலங்காரம்னா வாரவங்க பூரா பந்தல்
பந்தலையே பாப்பாங்களா அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட பந்தலி. ஆமா அந்த காலத்துல ஆனை கொட்டகை குதிரை கொட்டகைன்னா ஆனை வந்தாலும் தட்டாது குதிரை வந்தாலும் தட்டாது அடமலை குடிச்சாலும் அந்த அளவுக்கு உயரமா சிக்குன்னு போட்டிருப்பாங்களா பந்தல். மன்னர்கள் போனா ஆணையில குதிரையில ஒட்டகத்துல தான் வருவாங்க. ஆமா அப்ப இப்படி பந்தல் அலங்காரங்கள் எல்லாம் வெகு சிறப்பாக முடிக்க 56 தேசத்து அரசர்களுமாக அவங்க வசதிக்கு ஏத்தவாறு பார்வதி தனக்கு மனைவியாக வேணும் என்று சொல்லி அவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி ஐயா கடவுளே பார்வதி எரியும் மாலை என் கழுத்துல விழுந்தா உனக்கு அடுத்த வருஷம் என் சொந்த செலவுல உனக்கு கொடை போட்டு தாரேன் அப்படின்னு குலதெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு அரண்மனையிலே அமர்ந்திருக்க பார்வதியை 7-8 தோழி பெண்களாக சேர்ந்து மணப்பெண்ணாகவே அலங்கரித்து கொண்டிருக்க பார்வதிக்கு ரொம்ப மனக்கவலை. நமக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு கடவுள் இன்னும் வரவில்லையே என்று சிவனை எண்ணியே அழுது புலம்பினா பார்வதிக்கு கொடுத்த காப்பாத்தை பார்வதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த பகவானை நீங்க வர வேணும் என்று அவ கண்ணீர வடிப்பா கண்ணன் தங்க பார்வதியா பார்த்தாரே சிவபெருமான் பகவானு ஏது செய்யார் பார்வதிக்கு இன்னைக்கு தானே கல்யாணம். அப்ப நம்ம இன்னைக்கே போனா தான் பார்வதியை திருமணம் செய்து கைலாசத்துக்கு அழைத்து வர முடியும். யாரை போல வடிவம் எடுத்தா நம்ம பார்வதியை கல்யாணம் முடிக்கலாம். அரச குமாரரா போன நம்மள யாரு எந்த ஊரு எந்த நாடுன்னு கேட்பாங்க. அதனால இறந்து ஒண்ணு ஆண்டி பண்டாரத்தை போல வடிவம் எடுத்து ஆண்டவன் அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாளை ஆலங்க அத்தி புண்ணு புண்ணுக்கு ஒரு பூச்சி நின்ன இடமெல்லாம் ஐயாவுக்கு நீரா சொரியுது. ஆண்டவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு ஆளு கிட்ட வராது. அப்பேறுபட்ட இறந்து ஒண்ணு ஆண்டி பண்டாரம் 90 10 சென்ற துவண்ட கிழவனாக அரண்மனைக்கு உள்ளாக ஈசானிய மூலையில எச்சு துப்பு இடத்துல சிவபெருமான் வந்து அமர்ந்திருந்தார். பார்வதியை மணப்பெண்ணாக அலங்கரித்து மணவிடைக்கு அழைத்து வந்தார்கள். சோபாவில உட்கார்ந்து இருக்காங்க பாரு 56 தேசத்து அரசர்களும். பார்வதிக்கு எனக்கு கிடைப்பாடா, பார்வதி எனக்கு கிடைப்பாடா அப்படின்னு அவன் எந்திக்கான். பார்வதி பார்த்த உடனே திறந்த வாய மூடல செண்டு அடிக்காங்க. பந்தல்ல இருக்கு பாரு குண்டு ஊசி, அந்த குண்டு ஊசியை கலத்தி அவன் பிட்டியில குத்துதான். கட்டையம் பூரா நெட்டைய நமக்கு தான், நெட்டையம் பூரா கட்டையம் நமக்கு தான். எதுக்கு? பார்வதி மாலை எரியும் போது கழுத்துல வந்து விழணுமா. எனக்கு முன்னால ஒரு ஆள் இருந்தாரு, முள்ளு குத்தி இருந்தாங்க. முள்ள எடுத்து ஒரு குத்து. சில பேரு புன்னால கம்பு வச்சு மேல வரைக்கும் கெட்டி வச்சிருக்கான், மாலை வந்து கழுத்துல விழுந்துருமான. அப்போ பார்வதியை எதிர்பார்த்து எல்லாம் ஒரு அமர்ந்திருக்க பார்வதா தேவி தர்க்கராஜன் ஒரு மாலையை கொடுத்து அதனையே சுழட்டி எறிய சொன்னார். அந்த பார்வதியா எறிந்த மாலை பந்தலை சுத்திரையா அதை சுத்தி சுத்தி வந்த மாலை வந்த மாலை சொக்கங்களத்துல போய் விழுகுறையா வந்த மாலையா. அப்ப சுத்தி சுத்தி வந்த மாலை சொக்கங்களத்துல போய் விழுகுதையா. சுத்தி சுத்தி வந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது. இரண்டாவது முறை மாலையை எடுத்து எரிய சொன்னார்கள். மறுபடியும் பகவான் பண்டாரம் கழுத்துல போய் விழுந்தது. ஏ பண்டாரா, உன்னை உள்ள விட்டது எவம்யா? பண்டாரத்தை தூக்குங்கய்யா. ஊருக்கு மேக்க ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு பண்டாரத்தை தூக்கி ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு வச்சுட்டு வந்தாங்க. இனிமே இந்த பார்வதி கையில மாலையை கொடுக்க கூடாது. பட்டத்து ஆணைய வரவழைத்த ஆணை தும்பிக்கையில கொடுத்து மாலை யார் கழுத்துல போடுது அவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு ஆனை கையில மாலையை
கொடுத்தார். சிவபெருமான் ஆதிமூல கணபதியை அபாயம் என்று வணங்க பார்த்தார் விநாயக பெருமாள். அத்தனை பேர்களை விட்டு விட்டு ஓட்ட பிள்ளையார் கோயில பகவான் கழுத்திலும் மாலையை போட்டுச்சு. மத்தளத்தை தூக்கி வச்சு சிவபெருமான அரண்மனைக்கு கொண்டு வந்து இறக்கியது. ஐயோ 2 முறை போட்டு அந்த பண்டாரம் கழுத்துல போய் விழுந்ததுன்னு இந்த ஆணை கையில கொடுத்தா அதுவும் இந்த பண்டாரம் கழுத்துல எல்லாம் போட்டிருக்கு. என்னமோ தெரியல அப்படின்னு இந்த தர்க்கராசை இனிமே இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சிவபெருமானை மணவடைக்கு அழைத்து வந்தார். பார்வதி கண்ணீரை வடிக்க இதனால் இதுவரைக்கும் குளிச்சது மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்காகவா, நான் பூ முடிச்சதும் பொட்டு வச்சது இந்த பண்டாரம் கிழவனுக்கா அப்படின்னு கண்ணீரை வடித்தா பாருங்க. கடவுளாகப்பட்டவர் பார்வதிக்கு மட்டும் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டினார். அவ்வளவு நேரமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவா இவரே எனக்கு மாப்பிள்ளையா இருக்கட்டும், கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது அப்படின்னு உடனே மாப்பிள்ளைய குளிக்க வச்சு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு முன்னால தூக்கி வச்சா. தட்டால் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை கொடுக்க அரணை நல்ல அரணை என்று